Hi my dear future doctors, welcome to our channel Make Neat Easy Tamil. நம்ம again collision ஓட continuation பார்ப்போம். நம்ம இந்த application ஓட start பண்ணியிருந்தோம். A ball of mass m is dropped from height h and it rebounds many times and finally it comes to rest. அப்படிங்கிற கண்டிஷனில் அதோட ஸ்பீடு velocity என்ன, time period t is equal to root over 2h by g as well as height after n rebounds hn is equal to e power 2n into h and then velocity speed vn is equal to e power n into v and then time period tn is equal to e power n into t. Again இதில் வேற என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா total distance traveled by the ball before comes to rest. ஒரு பாலை மேலேருந்து இப்படி கீழே போட்டோம். நம்ம நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணதான், ஒரு பாலை மேலேருந்து இப்படி நம்ம கீழே போட்டோம். இப்படி அடுத்து பவுன்ஸ் ஆகி ஒரு பிளேஸில் போய் ரெஸ்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது வரையும் total distance traveled by the ball before comes to rest. அதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. d is equal to h into 1 plus e square divided by 1 minus e square. டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. d is equal to h into 1 plus e square divided by 1 minus e square. Total displacement of the body எஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்லேருந்து கீழே போட்டிருப்போம். பார்த்தீங்களா, அது மட்டும்தான். டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் d is equal to h into 1 plus e square divided by 1 minus e square. அதே நேரத்தில் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா s is equal to h மட்டும்தான். அதுக்கடுத்து டோட்டல் டைம் டேக்கன் பை த பால் பிஃபோர் கம்ஸ் டு ரெஸ்ட். டோட்டல் டைம் டேக்கன் என்டையராக எவ்வளோ டைம் ஆகிருக்கு பால் வந்துட்டு ரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி t is equal to root over 2h by g into 1 plus e divided by 1 minus e. ஸோ என்னங்க, t is equal to root over 2h by g into 1 plus e divided by 1 minus e. இது எதுக்கு? டோட்டல் டைம் டேக்கன். மொத்தமாக அந்த பால் மேலேருந்து கீழே போட்டதுலேருந்து இப்படி பவுன்ஸ் ஆகி போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு t is equal to root over 2h by g 1 plus e divided by 1 minus e. அதுக்கடுத்து என்னென்னா change in momentum or impulse exerted by the ball on the ground. அந்த பால் எவ்வளோ தூரம் மொமெண்டமை சேஞ்ச் பண்ணியிருக்கு. எப்போது அந்த பால் வந்து கிரவுண்டில் ஹிட் ஆகி போகிறப்ப I is equal to p into 1 plus e divided by 1 minus e. இதில் pனா என்னங்க? p is equal to mv. So del p or I is equal to mv into 1 plus e divided by 1 minus e. நமக்கு முன்னாடியே தெரியுமா, v is equal to நம்ம முன்னாடி இந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா, v is equal to root over 2gh. ஸோ del p or I is equal to m into root 2gh into 1 plus e divided by 1 minus e. அதுக்கடுத்து average force exerted by the ball அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, force average is equal to del p by time period. இதாங்க ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. f is equal to dp by dt நம்ம படிப்போங்க. பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும். அதுக்கு பதிலாக del p by t. ஸோ f is equal to del p by t. del p என்ன? m into root over 2gh into 1 plus e divided by 1 minus e. அதே நேரத்தில் டைம் பீரியட் என்ன? root over 2h by g into 1 plus e divided by 1 minus e. இதுவும் இந்த டேர்ம் கேன்சல். ரூட்டுக்குள்ளே இருக்கிற GH கேன்சல். இந்த g மேலே போகணும். ஒரு g மேலே போட்டால் mg மட்டும் டைரெக்டாக வருங்க. சார் நமக்கு எப்போவுமே தெரியும் f is equal to ma or mg. அதுக்கடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு. வெலாசிட்டினா என்னங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? h into total distance என்ன? h into 1 plus e square divided by 1 minus e square time root over 2h by g into 1 plus e divided by 1 minus e. இதிலிருந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா root over gh by 2 into 1 plus e square divided by 1 plus e the whole square. இது எதுங்க? average speed. v average is equal to root over
gh by 2 into 1 plus e square divided by 1 plus e the whole square. அதுக்கடுத்து average velocity, average speed na total distance by total time, average velocity na total displacement by total time. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. average speed na என்ன, total distance by total time, average velocity na total displacement by total time. So total displacement h by time root over 2h by g into 1 plus e divided by 1 minus e. இதிலேருந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா root over gh by 2 into 1 minus e divided by 1 plus e. இது என்னங்க, average velocity. நெக்ஸ்ட்டு செமி எலாஸ்டிக் கொலிஷன்ங்கிற கேஸ்க்கு வருவோம். செமி எலாஸ்டிக் கொலிஷன்னா இ வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்க, முன்னாடி பார்த்தது v2 minus v1 divided by u1 minus u2. ஸோ இந்த u1 minus u2வை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் v2 minus v1 is equal to e into u1 minus u2. இதில் ஃபைனல் வெலாசிட்டிஸுக்கான ஃபார்முலா என்னென்ன, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு v1 is equal to m1 minus em2. நம்ம முன்னாடி m1 மைனஸ் m2ன்னு போட்டிருப்போம், ஒரு இயை மட்டும் ஆட் பண்ணுறோங்க. m1 மைனஸ் em2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 ப்ளஸ் அங்கே என்ன எழுதியிருப்போம், m2 u2வா, அதுக்கு சாரி அங்கே வந்துட்டு m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u2, அதுக்கு பதிலாக 1 ப்ளஸ் e இன்ட்டு m2 டிவைடட் பை, நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். v1 இஸ் ஈக்குவல் டு m1 minus em2 divided by m1 plus m2 into u1 plus 1 plus e into m2 divided by m1 plus m2 into u2. இதாங்க ஃபார்முலா ஃபார் ஃபைனல் வெலாசிட்டி. இதுக்கடுத்து இதில் லாஸ் ஆஃப் எனர்ஜி என்ன, நம்ம அங்கேயே முன்னாடி இருக்கிறதே ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். லாஸ் ஆஃப் எனர்ஜி del E is equal to half m1 m2 divided by m1 plus m2 into u1 minus u2 the whole square into அடிஷ்னலாக ஒரு 1 minus e square மட்டும் இங்கே ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குங்க, செமி எலாஸ்டிக் கொலிஷனுக்கு. ஸோ del E is equal to half m1 m2 divided by m1 plus m2 into u1 minus u2. u1னா என்ன, speed of first body before collision, u2ங்கிறது speed of second body before collision, u1 minus u2 the whole square into 1 minus e square. For perfectly elastic e is equal to 1ங்களா, அப்போ இந்த இடத்துல 1 substitute பண்ணால் இது 0னா டோட்டல் என்டையர் டேர்மும் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா perfectly elastic பாடிக்கு எனர்ஜி லாஸே ஆகாது. del E is equal to 0. எதுக்குங்க, for perfectly elastic collision. for inelastic collision நம்ம என்ன சொல்லியிருக்கோம், E வந்துட்டு 0. அப்போ இந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் del E is equal to m1 m2 divided by m1 plus m2 into u1 minus u2 the whole square. இது எப்போ அப்படின்னா சேம் டைரக்ஷனில் இருந்தால், அதாவது இது m1 இது m2 ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருந்தால், m1 m2 ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆனால் u1 மைனஸ் u2 the whole square. ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது m1 வந்துட்டு இந்த டைரக்ஷன்லேயும் m2 வந்துட்டு இந்த டைரக்ஷன்லேயும் மூவ் ஆனால் u1 ப்ளஸ் u2 the whole square. எப்போங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறப்ப. ஸோ del E is equal to half m1 m2 divided by m1 plus m2 into u1 plus u2 the whole square. எப்போங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில். அதுக்கடுத்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மாடல். இது என்ன ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல்னா பார்த்துங்க, a body of mass m is projected into air with initial velocity u by making at an angle theta and finally comes to rest by making n rebounds. E is the coefficient of restitution. அப்படின்னா என்ன, நம்ம இது வந்து கிரவுண்டுங்க, ஒரு பாடியை வந்துட்டு இப்படி ஒரு ஆங்கிளில் நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இப்படி தூக்கி போடுறோம் ஒரு பாலை. அது என்ன பண்ணுவோம், இப்படி மோதி அடுத்து இப்படி மோதி அடுத்து இப்படி மோதி அப்புறம் ஃபைனலாக ரெஸ்ட் வரும். இந்த ஆங்கிள் வந்துட்டு இது நார்மல் u, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி. ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடோட ஃபஸ்ட்டு தூக்கி போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஆங்கிள். இந்த தீட்டாங்கிறது என்ன, ஆங்கிள் மேடு பை த வெக்டர் வித் கிரவுண்டு. ஓகேவா, அந்த கிரவுண்டு கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அதுதான் தீட்டா. இதில் என்னென்ன கேஸ் இருக்குது, ஈங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஈங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இதில் என்னென்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க.
total time taken before comes to rest. T1 is equal to T by 1 minus E. இது என்ன டைரெக்டாக இது என்ன ப்ரோ எழுதியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். U square sin 2 theta by Gங்கிறது இது எல்லாமே வந்து மோஷன் இன் 2Dயில் படிக்கிறப்ப நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு டைரெக்டாகவே ஈஸியாக இருக்கும். டைம் பீரியடுக்கான ஃபார்முலா U square sin 2 theta divided by G இன்ட்டு ஒரு 1 minus E மட்டும். ஸோ T is equal to U square sin 2 theta. U square sin 2 theta divided by G into 1 minus E. ஞாபகம் வச்சுக்கோங்க. T is equal to U square sin 2 theta divided by G. இது வந்துட்டு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல மோஷன் இன் 2 டைமென்ஷனுக்கு ஃபார்முலா. ஸோ அதை நான் அந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் இஸ் equal to இந்த T டிவைடட் பை 1 மைனஸ் E. ஸோ இந்த பிளேஸில் ஒரு 1 மைனஸ் E மட்டும் ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க இதுக்கான ஃபார்முலா ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்னென்னா H dash is equal to H by 1 minus E square. இதுவும் அங்கே ஒரு ஃபார்முலாங்க. U square sin square theta divided by 2G. இது வந்து ஹைட்டுக்கான ஃபார்முலா. இதோட ஒரு 1 மைனஸ் E ஸ்கொயர் மட்டும் டிவைட் பண்ணுறதுனால ஒரு 1 மைனஸ் E ஸ்கொயர். இதுதான் ஹைட்டு. இது எதுங்க ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மாடலுக்கு. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2G இன்ட்டு 1 மைனஸ் E ஸ்கொயர். இந்த ஃபார்முலா என்னன்னு நான் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நடத்துகிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்னென்னா இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம்? பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் பார்த்துட்டோம். அதே மாதிரி செமி எலாஸ்டிக் கொலிஷன் பார்த்துட்டோம். இப்போ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன, இதுக்கு என்ன இது கான்செப்ட்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு E is equal to 0. ஓகேவா? அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். இது ஒரு தியரி கொஸ்டினாக கூட வரலாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நாட் சாட்டிஸ்ஃபைடு பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிக்கல், இது M1 இது M2, இது ரெண்டும் மோதுறதுக்கு முன்னாடி U1ங்கிற வெலாசிட்டிலையும் U2ங்கிற வெலாசிட்டிலையும் மூவ் ஆகுது. ஆஃப்டர் அந்த கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். M1 ப்ளஸ் M2 மூவ்ஸ் வித் வெலாசிட்டி சேம், ஒரே வெலாசிட்டி தான். ஏன்னா M1க்கு ரெண்டுமே ஆட் ஆகிட்டனால ரெண்டுக்கும் ஒரே வெலாசிட்டி தான் V. ஆஃப்டர் ரெண்டும் மோதினதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகும். எதுலங்க? பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதில் law of conservation of energy not satisfied but law of conservation of momentum satisfied. So M1 U1 அதாவது மொமெண்டம் ஆஃப் ஃபஸ்ட் பாடி ப்ளஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே ஒன்றா ஆட் ஆயிடுச்சுல. ஸோ ரெண்டு மாசையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ M1 ப்ளஸ் M2 இன்ட்டு ஒரே வேகத்தில் தான் போகுது மோதினதுக்கப்புறம். ஸோ M1 ப்ளஸ் M2 இன்ட்டு V. இதுலேருந்து V வேணும்னா நம்ம இந்த M1 M2 கீழே கொண்டு போயிடலாமா? ஸோ M1 U1 ப்ளஸ் M2 U2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இது எப்போங்க? சேம் டைரக்ஷனில், இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் மூவ் ஆனால் நடுவில் ப்ளஸ்ஸு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி M1 இப்படியும் M2 இப்படியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் மைனஸ். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி அதாவது மோதினதுக்கு அப்புறம் சேம் ஒரே டைரக்ஷனில் முன்னாடி வந்திருந்தால் M1 U1 ப்ளஸ் M2 U2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன்னா M1 U1 மைனஸ் M2 U2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இதே நேரத்தில் செகண்ட் பாடி அட் ரெஸ்ட்டு, ரெண்டாவது பாடி ரெஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? இந்த U2க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் இந்த டேர்மும் ஃபுல்லாக 0 ஆயிருமா? ஸோ V இஸ் ஈக்குவல் டு M1 U1, இந்த U2 0னால இது ஃபுல்லாக 0 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இவ்வளோதாங்க. தென் ரேஷியோ ஆஃப் லாஸ் ஆஃப் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜி, அதாவது ΔE பை EI. நல்லா கேட்டுங்க, இதில் ரெண்டு இருக்குது. ரேஷியோ ஆஃப் லாஸ் ஆஃப் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜினா என்ன, ரேஷியோ ஆஃப் ஃபைனல் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜினா என்ன, இது ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ΔE பை DL இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம்? லாஸ் ஆஃப் எனர்ஜினா U2 0, டைரெக்டாக U2 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள்,
u1 minus u2 the whole squareல u2க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு E0. ஸோ u2க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் வெறும் u1 ஸ்கொயர் மட்டும் வரும். ஸோ half m1 m2 divided by m1 plus m2 into u1 square divided by initial kinetic energy என்ன half m1 u1 square. ஸோ u1 u1 square cancel ஆயிரும், m1 m1 cancel ஆயிரும், half cancel ஆயிரும், is equal to m2 divided by m2 divided by m1 plus m2. டைரக்டா இது எதுக்குங்க ரேஷியோ ஆஃப் லாஸ் ஆஃப் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜி. அதே நேரத்தில் ரேஷியோ ஆஃப் ஃபைனல் எனர்ஜி அண்ட் இனிஷியல் எனர்ஜினா ஃபைனல் எனர்ஜி என்ன நம்ம இங்கே ஆஃப்டர் கொலிஷன் half mv ஸ்கொயர் தான். ஆனால் இந்த இடத்துல எம்ங்கிறது ரெண்டும் மோதினதுக்கப்புறம் ரெண்டோட மாஸும் சேர்ந்துருச்சு. ஸோ half m1 plus m2 into v ஸ்கொயர் டிவைடட் பை இனிஷியல் அதே தான் half m1 u1 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா m1 டிவைடட் பை m1 plus m2. இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ் ஆஃப் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜினா m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அதே நேரத்தில் ஃபைனல் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜினா m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் பெண்டுலம் மாடல். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இப்படி ஒரு உட்டன் பாக்ஸை நம்ம கட்டி தொங்க விட்ருக்கோம். இந்த சைட்லேருந்து ஒரு புல்லட்டால் சுடுறோம். சுட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த புல்லட் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே மாட்டிக்குது. சுட்டவுடனே ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் மேலே போயிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ விங்கிற வெலாசிட்டியில் போயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புல்லட்டோட மாஸ் ஸ்மால் எம், அதாவது புல்லட்டோட மாஸ் வந்து ஸ்மால் எம். அதே நேரத்தில் இந்த புல்லட்டோட வெலாசிட்டி u, அதே நேரத்தில் இந்த பாக்ஸோட மாஸ் கேபிட்டல் எம், பாக்ஸோட வெலாசிட்டி கேபிட்டல் v. ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh, v இஸ் ஈக்குவல் டு 2g ரூட் ஓவர் 2gh. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், பிஃபோர் ரெண்டும் மோதுறதுக்கு முன்னாடி மொமெண்டம் ஆஃப் புல்லட் ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் பிளாக் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம். இதுதானே ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஆஃப் புல்லட் என்ன, புல்லட்டுங்கிறது மாஸ் m, மூவ்ஸ் வித் ஸ்பீட் u. ஸோ மொமெண்டம் ஆஃப் புல்லட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் mu. அதே நேரத்தில் புல்லட் மூவ் ஆகிறப்ப மாஸ் என்ன எதில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, மாஸ் மூவ் ஆகவே இல்லை. ஸோ m இன்ட்டு மாஸோட இது பிளாக்கோட வெலாசிட்டி 0. ஸோ mu இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர், அதாவது மோதினதுக்கப்புறம் புல்லட் என்ன ஆயிடுச்சு அந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஸோ மாஸ் ரெண்டோட மாஸும் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, m plus m. ஸோ m plus m into v. இதிலேருந்து mu is equal to m plus m into v. இதிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி v வேணும்னா mu, இந்த m plus m கீழே கொண்டு வந்துட்டா mu divided by m plus m. இவ்வளோ தாங்க. இது வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டி. அதுக்கடுத்து வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வேணும்னா இது எதுங்க, இந்த விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் பிளாக்கு. இதே நேரத்தில் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வேணும்னா இதில் யூவை மட்டும் வச்சுட்டு இதுக்கு கீழே எம்மை கொண்டு போயிருங்க. ஸோ எம்மை கொண்டு போயிட்டு அது நெக்ஸ்ட் இந்த விக்கு பதிலாக ரூட் ஓவர் 2gh அதை தாங்க இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருப்போம். நம்ம சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், பட் நெக்ஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். height h is equal to v square by 2g. இந்த v square by 2gங்கிறது டைரக்ட் ஃபார்முலா ஃப்ரம் 1Dங்க. அதை நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஸோ 1 by 2g இன்ட்டு v என்ன இந்த இடத்துல mu டிவைடட் பை m plus m இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர். டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் மட்டும்தாங்க. h is equal to v square by 2g. ஸோ 1 by 2g இன்ட்டு இந்த வியை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஆங்கிள் மேடு. இப்போ எவ்வளோ ஆங்கிளில் வந்து, அதாவது வந்து புல்லட் சுட்டதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெரிவேஷன் ரெக்கார்டில் வேணுன்னா ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் நீட்டில் யாருங்க வந்து டெரிவேஷன்லாம் கேட்க போகிறா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹச்சுக்கு பதிலாக 1 by 2gl எடுத்துட்டு mu டிவைடட் பை m plus m த ஹோல் ஸ்கொயர். டைரக்ட் ஃபார்முலா இதாங்க. cos theta is equal to 1 minus v square by 2gl. அதுக்கு பதிலாக 1 minus 1 by 2gl இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக டைரெக்டாக இதை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், cos theta is equal to 1 minus v square by 2gl. அதுக்கு பதிலாக 1 minus
1/2gல எடுத்துகிட்டு இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக mu டிவைடட் பை m + m ஹோல் ஸ்கொயர் இதை வந்து டைரெக்டாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இஃப் த புல்லட் எமர்ஜஸ் அவுட் சைட் த பிளாக் வித் வெலாசிட்டி u, அதாவது இந்த புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கேஸில் புல்லட் வந்து உள்ளேயே தங்கிருச்சு. அதே நேரத்தில் புல்லட் வெளியே வந்துருச்சுன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக சுட்டு நம்ம இங்கிட்டருந்து சுடுறோம், இதில் உடச்சிட்டு இந்த சைடு வெளியில் வந்துருச்சுன்னா அந்த கேஸில் என்ன ஆகும்னா mu இஸ் ஈக்குவல் டு ஒரு வெளியில் வந்த புல்லட்டுக்கும் ஒரு மாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாஸ் வந்து mu1 ப்ளஸ் இது பிளாக்கோட வெலாசிட்டி மொமெண்டம். ஸோ இதுலேருந்து இந்த 2 mu காமனாக வெளியே எடுத்துகிட்டு இந்த u1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டா m இன்ட்டு u மைனஸ் u1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு இது கேபிட்டல் எம்முங்க m இன்ட்டு இந்த விக்கு பதிலாக √2gh. இந்த கேஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு புல்லட் வந்து உள்ளே இருக்கிற கேஸ். இது ஒன்று மட்டும் புல்லட் வந்துட்டு வெளியில் வந்துட்டால் என்ன ஆகும் அந்த கேஸில் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சம்வாட் அதுலேருந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் மாதிரிங்க. இதெல்லாம் நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறையா ஆப்ளிக் கொலிஷன் போயிடுவோம். கான்செப்டை மொத்தம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ப்ராப்ளம் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் கொலிஷன். அது என்ன ஆப்ளிக் கொலிஷன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பாடிஸ் ஆர் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆஃப்டர் கொலிஷன் தென் த கொலிஷன் இஸ் கால்ட் ஆப்ளிக் கொலிஷன். அது என்ன டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இது ஒரு மாஸ் m1 மூவ்ஸ் வித் வெலாசிட்டி u1, இது ஒரு மாஸ் m2 மூவ்ஸ் வித் வெலாசிட்டி u2. ரெண்டும் மோதினதுக்கப்புறம் இது m1 வந்துட்டு இப்படியும் m2 வந்துட்டு இப்படியும் மூவ் ஆகுது. இந்த கேஸில் நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? In oblique collision both the law of conservation of momentum as well as law of conservation of energy ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குங்க ஆப்ளிக் கொலிஷனில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு m1ங்கிற மாஸை நம்ம எடுக்கிறோம். மொமெண்டம் என்ன? m1 u1. இது வந்து மோதுறதுக்கு முன்னாடி. m2 வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதனால் u2 0. ஆஃப்டர் கொலிஷன் என்ன பண்ணுதுன்னா, m1ங்கிறது v1ங்கிற வெலாசிட்டியில் இப்படியும் m2ங்கிறது v2ங்கிற வெலாசிட்டியில் இப்படியும் மூவ் ஆகுது. இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ரெண்டும் ஒரு θ1 θ2ங்கிற ஆங்கிளை கிரவுண்டோட மேக் பண்ணிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிசால்வ் பண்ண போகிறோம். ரிசால்வ் பண்ணால் u ஹரிசாண்டல் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் காம்போனன்ட் எப்போவுமே காஸ் தீட்டாவில் மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் வெர்டிக்கல் காம்போனன்ட் சைன் தீட்டாவில் தான் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாடிக்கு m1 v1 காஸ் தீட்டா, இது செகண்ட் பாடிக்கு m2 v2 காஸ் தீட்டா. இதே வெர்டிக்கலை ரிசால்வ் பண்ணால் m1 v1 சைன் தீட்டா 1, இங்கே m2 v2 சைன் தீட்டா 2. இது எதுக்குங்க? ஆப்ளிக் கொலிஷனுக்கு மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல்னா காஸ் தீட்டா, வெர்டிக்கல்னா சைன் தீட்டா. அதுக்கடுத்து அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அலாங் எக்ஸாக்சிஸ். எக்ஸாக்சிஸில் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், பிஃபோர் கொலிஷன் எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறோம்? p இஸ் ஈக்குவல் டு m1 u1. அதே நேரத்தில் ஆஃப்டர் கொலிஷன் என்ன? m1 v1 காஸ் தீட்டா 1 ப்ளஸ் m2 v2 காஸ் தீட்டா 2 ரெண்டுமே இருக்குது. எப்போங்க? ஆஃப்டர் கொலிஷனில். ஸோ நம்ம ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இதுங்க நான் சொல்கிறது ஹரிசாண்டல் பொசிஷனில். ஸோ m1 u1 இஸ் ஈக்குவல் டு m1 v1 காஸ் தீட்டா 1 ப்ளஸ் m2 v2 காஸ் தீட்டா 2. இது வந்துட்டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸில். இங்கே அலாங் ஒய் ஆக்சிஸில் ரெண்டு காம்போனன்ட் தான். மேலே சைன் தீட்டா 1, கீழே சைன் தீட்டா 2. ஸோ m1 v1 சைன் தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு m2 v2 சைன் தீட்டா 2. அதுக்கடுத்து அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி half m1 u1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் half m2 v2 ஸ்கொயர். அதுக்கு பதிலாக நம்ம கைனட்டிக் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2mனு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ p ஸ்கொயர் பை 2m1 இஸ் ஈக்குவல் டு p1 ஸ்கொயர் பை 2m1 ப்ளஸ் p2 ஸ்கொயர் பை 2m2. ஃபார் ஈக்குவல் மாசஸ்னா மாஸ் எல்லாமே சேம்னா m1 இஸ் ஈக்குவல் டு m2 இஸ் ஈக்குவல் டு m. அந்த கேஸில் p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர். அதுக்கடுத்து ரிசல்டன்ட் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி வந்துட்டு போனான்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் ப்ளஸ்
2p1 p2 இந்த டோட்டல் ஆங்கிள் எடுக்கணும். ஏன்னா ரிசல்டன்னா என்னென்னா ரெண்டு வெலாசிட்டிஸ்க்கும் இல்லை ரெண்டு மொமெண்டம்க்கும் இங்கே θ1ங்கிற இதுலேயும் இங்கே θ2ங்கிறதுலையும் இருக்கனால ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ √p1² + p2² + 2p1 p2 cos of θ1 + θ2 இது டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நேரத்தில் வேறு இதை எப்படி இது ஒரு θ1 + θ2 ஆல்வேஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. θ1 + θ2 = ஆல்வேஸ் 90 டிகிரி ஆர் π/2. அதுக்கடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அன் ஆப்ளிக் கொலிஷன் two bodies of equal masses are moving mutually perpendicular direction or orthogonal to each other அப்படின்னா ரேஷியோ ஆஃப் மாசஸ் வந்து 1:1. அப்படின்னா என்ன நான் தெளிவாக சொல்கிறேன். ரெண்டும் இது பிஃபோர் கொலிஷன் m1 m2, ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இது m1 இது v1 இது m2 v2 இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா ஆர் இது m1 v1 இது m2 இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா இந்த கேஸில் எப்போவுமே m1 is to m2, அதாவது ரேஷியோ ஆஃப் மாசஸ் வந்து ஆல்வேஸ் 1:1 irrespective ஆஃப் எனிதிங். அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. ரெண்டும் பெர்பெண்டிகுலராகவோ இல்லை ஆர்த்தோகனலாகவோ மூவ் ஆனாலே கண்டிப்பாக அதோட மாசஸ் வந்து 1:1 தான். ஓகேவாங்க, இதுவரையும் நம்ம கொலிஷன் முடிச்சாச்சு. அதாவது இதுவரையும் என்னென்னா கொலிஷனில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து கொலிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் தனியாக ஒரு செஷன் வச்சு நம்ம லைவ் செஷன் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் கோயிங் ஆன். தேங்க்யூ. டெலகிராம் நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹோம் டியூஷன் யாருக்காவது வேணும்னா நியர்பை கோயம்புத்தூர் ஆர் திருப்பூர் சைடில் வேணும்னா நீங்கள் டெலகிராமில் பிங் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.